ஓட்டுநர் ஓர்குளம் சமூக ஊடக தளங்களை தொடர்ந்து கண்காணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஓட்டுநர் ஓர்குளம் இயக்கத்தின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தொழிற்சங்க வரலாற்று பதிவேடுகளை நாம் இந்த ஓட்டுநர் ஓர்குளம் சமூக ஊடகங்களில் பதிவு செய்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த பதிவில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய தொழிற்சங்க தொண்டு எத்தகைய சிறப்புடையது, அவர் தொழிலாளர்களுக்காக என்னென்ன தியாகங்களை செய்து தொழிலாளர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தந்தார் என்பதை தொடர்ந்து கோரல் மில் தொழிலாளர்களுடைய அந்த தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதற்காக அவர் செய்த தியாகங்கள், தன்னுடைய வழக்கறிஞர் பணியிலிருந்து கிடைத்த வருமானங்கள், தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த வணிகப் பெருமக்கள், இப்படி எண்ணற்ற நண்பர்களிடமிருந்து பெற்ற பணத்தை அந்த தொழிலாளர்களுக்காக கொடுத்து உதவி அந்த கோரல் மில் தொழிலாளர்களுடைய போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் என்பதுதான் சரியான உண்மை. எப்படி வெற்றி பெற்றார்கள்? வெற்றி என்றால் என்ன? தொழிலாளர்கள் போராடியது என்ன? அவர்களுக்கு தேவையான அதிக வேலைப்பளுவை குறைக்க வேண்டும், ஊதிய உத்தரவாதங்களை கொடுக்க வேண்டும், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்திதான் கோரல் மில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் இறங்கினார். அந்த போராட்டம் கோரல் மில் தொழிலாளர்களுக்காக மட்டும் வழிவகுக்கவில்லை என்பதுதான் சரியான உண்மையாக. கோரல் மில் தொழிலாளர் போராட்டம்தான் தமிழகத்திலே, ஏன் இந்தியாவிலே, இன்னும் சொல்லப்போனால் ஆசிய நாடுகளிலே, உலகம் முழுவதும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது என்றால் அதற்கு நிகர்நிலை எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு கோரல் மில் தொழிலாளர்களுடைய போராட்டம் உலக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கியது என்று சொல்லலாம். போராட்டம் நீண்டு கொண்டே இருந்த காரணத்தினால் அந்நிய ஏகாதிபத்திய ஆட்சியாளர்கள் முதலீடு செய்த கோரல் மில் அந்த தொழிற்சாலைக்காக முதலீடு செய்த அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய முதலாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி இத்தொழிலாளர்களுடைய போராட்டம் வலுப்பெற்று விட்டது, இதற்கு காரணகர்த்தாவான வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மீது நாம் நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை சிறையில் அடைப்பதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்த சுப்பிரமணிய சிவா அவர்களையும் பத்மநாபன் ஐயங்கார் அவர்களையும் 3 பேரையும் சிறையில் அடைப்பதற்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் தீட்டி வந்தார்கள். அத்தகைய காலகட்டத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கோவையிலும் சென்னையிலும் திருநெல்வேலியிலும் விருதுநகரிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து தாமிரபரணி ஆற்றின் நடுக்கரையில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் சுதந்திர தாகத்தையும் தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கான தேவையான அந்த அறிவுரைகளையும் அவர் பேசி வந்தார். இது ஆங்கிலேயர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. எப்படியாவது இவர் மீது வழக்கு தொடுத்து அந்த வழக்கு மூலமாக அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வன்மத்தை அவர்கள் தொடர்ந்து செலுத்தி வந்தார்கள். அக்காலகட்டத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆங்கிலேய கப்பல்களுக்கு
அந்த காலகட்டத்தில் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு ஆங்கிலேயர்கள் கப்பல் விட்டு கொண்டு அதிலும் வியாபாரம் செய்து வந்தார்கள். கப்பலில் செல்வதற்கான ஒரு பயணத்திற்கான தொகை அந்த காலகட்டத்திலே ஒரு 100 ரூபாய் என்ற நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த காலம். இப்படி அந்நிய அரசிற்காக நாம் ஏன் பணம் செலுத்த வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து இன்றைய மும்பை என்று அழைக்கப்பட்டுள்ள பம்பாய் நகரத்திலிருந்து 2 கப்பல்களை வாங்கி வந்து அதை சுதேசி கப்பல்களாக இலவசமாக இலங்கைக்கு செலுத்தினார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இது போன்ற ஆங்கிலேய அரசுக்கு எதிரான அவருடைய போராட்டங்கள் தொடர்ந்து அந்த அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து நின்ற காரணத்தினால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை சிறையில் அடைக்க திட்டமிட்டு அவரை சிறையில் அடைத்து அவருக்கு துணையாக நின்ற காரணத்தினால் சுப்பிரமணியம் சிவா அவர்களையும் பத்மநாபம் ஐயங்கார் அவர்களையும் 3 பேரையும் சிறையில் அடைத்தது அந்நிய ஏகாதிபத்திய அரசு. வ.உ.சி அவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கு 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் பத்மநாபம் ஐயங்கார் அவர்களுக்கு 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய நீதிமன்றம். இதை எதிர்த்து வ.உ.சி தரப்பில் பல்வேறு மிராசுதாரர்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள் என்று அனைவரும் ஒன்று கூடி வ.உ.சிக்கு நம்ம விடுதலை பெற்று தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பல்வேறு உயர்நீதிமன்றங்களை நாடி தீர்ப்பு அவருக்கு சாதகமாக இல்லை. தண்டனை குறைக்கப்பட்டதை ஒழிய அவருக்கு தீர்ப்பு சாதகமாக அவரை விடுவிக்க முடியவில்லை. சிறையில் பல கொடுமைகளை அவர் மீது அந்நிய ஏகாதிபத்திய அரசு செலுத்தியது. தொழிலாளி வர்க்கத்திற்காக, சுதந்திர போராட்டத்திற்காக, நம் தேசிய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு தலைவனை மிக கொடுமையாக நடத்தியது அந்நிய ஏகாதிபத்திய அரசு. சிறையில் அவரை செக்கிழுக்க செய்து சிறையில் பல்வேறு பணிகளை அவருக்கு கொடுத்து மிகவும் கொடுமைப்படுத்தியது ஆங்கிலேய அரசு. இந்த கொடுமைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை முடிந்து வெளியில் வந்து சிறையில் இருந்து விடுதலை பெற்று பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டங்களில் அவர் பேசி தொழிலாளர்களுக்கு, தொழிற்சங்கங்களுக்கு அறிவுரைகளை வழங்கி மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர் உருவெடுத்தார் என்பதுதான் மிகச் சரியான உண்மையாக. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, தொழிற்சங்கவாதியை நாம் கொண்டாடி இருக்கின்றோமா என்றால் அது கேள்விக்குறி. ஏன் கொண்டாடவில்லை அவரை என்றால், அவருடைய தொண்டை, அவருடைய அர்ப்பணிப்பு பணியை நாம் பிரபலப்படுத்தவில்லை. நம் தலைவரை, நம் நாட்டில் பிறந்த ஒரு தலைவரை, அவருடைய தொழிற்சங்க பணியை, அவர் தொழிலாளர்களுக்காக முன்னின்று போராடிய போராட்டத்தை வெற்றி கண்டதனுடன் அந்த தொழிலாளர்களுக்காகவே அவர் சிறை சென்ற காரணத்தையும், இதையெல்லாம் தொடர்ந்து ஒரு தொழிற்சங்க தலைவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும். ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்து தன்னை வளர்த்து கொண்டு ஒரு சுதந்திர போராட்டத்திற்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் நம் தேசத்திற்காக போராடிய ஒரு தலைவரை ஒரு சமூகத்தின் தலைவராக அடையாளம் கண்டு அவரை நாம் ஒரு தேசிய தலைவராக கொண்டாடி இருக்க வேண்டாமா? அவருடைய பிறந்த தினத்தை இந்த நாடு எப்படி கொண்டாடி இருக்க வேண்டும்? இது மிகப்பெரிய நமக்கு ஒரு தலைவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும். சரி, அதையெல்லாம் விட்டுவிடலாம். நாம் இன்று நாம் பின்பற்றுகின்ற வரலாறு, எந்த வரலாற்றை தொழிலாளர்கள் என்றால் உடனே நாம் அதற்கு ஒரு மோகத்தை வைத்து, அந்நிய நாட்டில் இருந்த தலைவர்கள், நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அந்த தேசத்தில் நடந்த போராட்டங்கள், அந்த தேசத்தில் அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த போராட்டங்களுக்காக அவர்கள் தேசத்தில் உரிமைக்காக போராடினார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அவருடைய போராட்டங்கள் அளப்பரியற்றது. காரல் மார்க்ஸ் போன்றவர்கள், லெனின் போன்ற எண்ணற்ற தலைவர்களுடைய போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் மிகவும் சரியானதுதான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம் தேசத்தில் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு தொழிலாளர்களுக்காக முன்னின்று போராடி 8 மணி நேர வேலை உத்தரவாதம், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை உத்தரவாதம், விடுமுறை எடுத்தாலும் ஊதிய உத்தரவாதம் என்று நமக்கு பெற்றுத்தந்தாரே, அதுதானே இன்றைக்கு முன்னோடியாக இருக்கின்றது. அதைத்தானே நாம் பின்பற்றுகின்றோம். அவர் வாங்கி தந்த உரிமைகளை பின்பற்றுகிறோமே, அவரை பின்பற்றினோமா? இதுபோல நிலைதான் பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஏற்படுகின்றது. உதாரணத்துக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். நான் நமது சங்கத்தில் மட்டும் நினைவுபடுத்துவதற்காக மட்டும் சொல்கிறேன். ஓட்டுநர் தொழிற்சங்கத்தில் இருந்து எனக்கு தெரிந்த கடந்த 30 ஆண்டுகளில் எண்ணற்ற தலைவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம், வறுமை நிலை அதையும் பொருட்படுத்தாமல் இந்த தொழிற்சங்கங்களுக்காக உழைத்தவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் நாம் பெருமைப்படுத்திருக்க வேண்டாமா? உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு தலைவன் வருகின்றான் என்றால் அவனை நீங்கள் தாங்கி தூக்கி பிடித்து நிறுத்த வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் மீது பழிச்சொல் சொல்லாதீர்கள். இந்த பழிச்சொற்கள் நீங்கள் உங்களையே அவமானப்படுத்திக் கொள்வதாகும். தொடர்ந்து ஒரு தொழிற்சங்கத்துக்காக ஒரு தலைவன் உருவெடுக்கிறான் என்றால் அவன் எத்தனை வருடம் காத்திருக்க வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தலைவன் உருவாவதற்கு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் தலைவராக முடியும். உதாரணத்துக்கு நமது சங்கத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். நமதுடைய கௌரவ தலைவர் அவரோடு பணிபுரிந்த காரணத்தால் நானும் அந்த காலகட்டத்தை கடந்து வந்தேன். நமது பொதுச் செயலாளர் ராமநாதன் அவர்கள், நம்முடைய கௌரவ தலைவர் பால் கிருபாகரன் அவர்கள், நாங்கள் மூவருமே கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் இந்த தொழிற்சங்கத்தினுடைய அனுபவத்தை அடைந்தவர்கள். நாங்கள் அனுபவத்தை அடைந்து விட்டதற்காக நீங்கள் எங்கள் பின்னாடி நிற்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உங்களுடைய நன்மைக்காகத்தான் இந்த தொழிற்சங்கங்கள் இயங்குகின்றது என்பதை ஒவ்வொரு ஓட்டுநரும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஓட்டுநரும் உங்களுடைய வேலைக்கு இடையில் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் தொழிற்சங்கத்துக்காகவும் சில நேரங்கள் செலவிடுங்கள். பல பேர் நாங்கள் தொழிற்சங்கத்திற்காக வந்தால் எங்களுக்கு சம்பளம் கொடுப்பீர்களா என்ற கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கத்தான் நாங்கள் அன்றைக்கு கடலை மிட்டாயை நமது கௌரவ தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்திலே சொல்லும்போது கடலை மிட்டாய், ஆம் உண்மைதான், கடலை மிட்டாயை தின்றுத்தான் பசியாற்றினோம். இதெல்லாம் உண்மை. நான் நினைத்துக் கொள்வது வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களைத்தான். அவருடைய அர்ப்பணிப்புக்கு பின்னால், அவருடைய தொண்டுக்கு பின்னால் நாமெல்லாம் மிக சாதாரணம் என்று நினைத்து கொண்டுதான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எந்த காலகட்டத்திலும் தொழிற்சங்கத்தை விட்டு விலகி நின்றதில்லை. கொஞ்சம் தாமதித்திருப்போமே ஒழிய விலகி நின்றதில்லை. தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தொழிலாளர் சகோதர சகோதரிகளே, ஓட்டுநர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று. தொடர்ந்து நமது தொழிற்சங்கத்தினுடைய வரலாற்று பதிவை, காரல் மார்க்ஸ் அவர்களுடைய தியாகத்தை பற்றியும், லெனின் போன்ற மற்ற தலைவர்களுடைய தியாகங்களை பற்றியும் தொடர்ந்து நாம் ஆராய்ச்சி செய்து அந்த பதிவை உங்களுக்கு, இப்படிப்பட்ட தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களுடைய தியாகங்களை எல்லாம் தொழிற்சங்க வரலாற்று பதிவாக ஏன் பதிவு செய்யும் என்றால், வரலாற்று பதிவில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தொழிலாளர்களுக்காக தங்களுடைய அர்ப்பணிப்பு பணியை, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு.
இதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்க வேண்டும், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் பல பேர் இன்னும் நமது வீடியோ பதிவை, ஏதாவது ஓட்டுநர் ஓர்குளம் இந்த யூடியூப் சேனல் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் பதிவாகட்டும், ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் நாம் போட பதிவாகட்டும், இன்னும் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் இருக்கிறீர்கள். தயவு செய்து, இது உங்களுக்கான இயக்கம். இந்த இயக்கத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் இன்னும் ஒரு காலகட்டம் நகரும்போது இந்த தலைமுறை அடித்து இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை வரும்போது ஓட்டுநர் என்பது கிடைப்பதற்கு பெரும் பாடுபட வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு இன்று சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கான இந்த பணியை வருங்கால சந்ததிகளும் டிரைவர் ஓட்டுநர் பணியை நாம் ஏன் செய்யக்கூடாது என்ற சிந்திக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஓட்டுநர்களுக்கு மிகுந்த மதிப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த மதிப்பை ஏற்படுத்தி தந்தால்தான் இந்த பணியும் படித்தவர்களும் செய்யலாம் என்ற எண்ணம் வரும். ஒரு பட்டதாரி இளைஞன், நீங்கள் வெளிநாடுகளில், நான் பல பதிவுகளிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வெளிநாடுகளிலே ஒரு பட்டதாரி இளைஞன் படித்து விட்டு வெளியில் வந்த உடனேயே அவன் யோசிப்பதே கிடையாது. ஒரு டாக்ஸியை அங்கே இருக்கின்ற வங்கிகள் அவனுக்கு உதவி செய்கின்றன. அந்த டாக்ஸியை வாங்குகிறான், டாக்ஸியை அவன் ஓட்டுகிறான். உலகம் முழுக்க இயங்கி கொண்டிருக்க பெரும் நிறுவனம் யூபர் நிறுவனம். யூபர் நிறுவனம் உலகம் முழுக்க, அந்த நிறுவனத்தில் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தொடர்ந்து நம்ம இந்த ஓட்டுநர் சமுதாயத்தை நாம் தூக்கி பிடித்து நின்றால்தான் நமக்கு வருகின்ற காலத்தில் இந்த ஓட்டுநர் தொழில் செய்வதற்கு இளைஞர்கள் முன் வருவார்கள். அப்போ இந்த தொழிலை சிறப்பாக நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு உற்சாகத்தை, ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். ஆகையால் தொடர்ந்து நாம் இந்த தொழிற்சங்க வரலாற்று பதிவை அடிக்கடி நாம் பதிவு செய்து கொண்டுதான் இருப்போம். தொடர்ந்து கண்காணித்து வாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.